வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு வாயை திறந்து மூச்சு விட்டேன்னு வையி, அங்க உன் பொண்ணோட மூச்சு போயிடும். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அழுக நிப்பாட்டு, கண்ணத்தோட. யாருக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இல்ல ஓ மூச்சு நின்றோம். எது ஓ மூச்சு நின்றோம். ஐயோ, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணுமே. மா, என்னாச்சுமா? அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லம்மா, இதுக்கப்புறம் நீ விளையாட வேணாமா. ஏன்? அம்மா சொல்றேல, வேணாம் பூங்கொடி. மா, என்னம்மா இது? நான் ஃபைனலுக்கு வந்துட்டேன், இப்ப வந்து விளையாட வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா சொல்றேல, வேணானா வேணாந்தா. என்ன ஆச்சுமா உனக்கு? எதுக்காக திரும்ப திரும்ப சம்மந்தம் இல்லாம இப்படி திடீர்னு வந்து விளையாட வேண்டான்னு சொல்ற? அம்மா உனக்கு நல்லதானம்மா சொல்லுவேன். அம்மா சொன்னா நீ கேப்பேல. இந்த போட்டியில நீ விளையாட வேணாம், திரும்பி நீ வீட்டுக்கு போயிரு. ஏன்? என் மாமியார் சொன்னாங்களா? இல்லம்மா, சத்தியமா நானாதான் சொல்றேன். நீ விளையாட வேணாமா. மா, என் மாமியார் விளையாட வேண்டான்னு சொல்லியும் அவங்க பேச்ச மீறி நான் வந்திருக்கேன். அவங்களும் உன் நல்லதுக்கு தானே சொல்லியிருக்காங்க. இப்ப நானும் அதைத்தான் சொல்றேன், நீ விளையாட வேணாம். ஏமா இப்படி டென்ஷன் பண்ற? நான் இப்ப போகணும், நீ போய் அப்பா கூட இரு. பூங்கடி சொல்றேல, நில்றி நில்லடி. நீ இந்த போட்டியில விளையாட கூடாது. என்னம்மா நீயும் மிரட்டுறியா? உன் மருமகன் சொல்லியே நான் கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து நிக்கிறேன். நீ மிரட்டினா நான் விளையாடாம இருந்துருவேன்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? நான் சொல்றேல. மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ விளையாட போக கூடாது. ஏங்கிற காரணத்தை சொல்லு. உன்னால காரணம் சொல்ல முடியல, அப்புறம் எதுக்காக நான் விளையாடாம இருக்கணும்? ஐயோ பூங்கொடி, நீ விளையாட போக கூடாது. அதான் ஏன்? ஏனா உன் உசுருக்கே ஆபத்துமா. நான் விளையாண்டா என்னோட உசுறு போயிடுங்கிறியா? ஆமா பூங்கொடி. உசுறு தானம்மா, போனா போயிட்டு போகுது. நான் கண்டிப்பா விளையாடுவேன். என்னடி சொல்ற? மா, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேமா. நான் விளையாண்டே தீருவேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாரு, நில்லடி. நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ விளையாடுறது உங்க அப்பாக்கு பிடிக்கல. அவருக்கு மட்டுமா பிடிக்கல? யாருக்குமே தான் பிடிக்கல. அட கடவுளே, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. உங்க அப்பா மத்தவங்க மாதிரி இல்ல. அவர் ஜெயிக்கிறது மகளா, இந்த வீட்டுக்கு வர மருமகளான்னு தான் பாக்குறாரு. பொண்ணு உசுர பழி கொடுத்தாவது அந்த மருமகளை ஜெயிக்க வைக்கணும்னு பாக்குறாரு. அந்த பொண்ணை ஜெயிக்க வச்சாதானே சமந்தி வீட்டுல நல்ல பேர் வாங்க முடியும். அதுக்காக என்ன வேணுமாலும் பண்ணுவாரு. உன் அண்ணே சக்திக்காக அவர் என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. உனக்கு நல்லா தெரியும்ல. உன் உசுர கூட எடுத்துருவாரு. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. நீ ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு உன் உசுறுதான் முக்கியம். ஆனா எனக்கு என் உசுரை விட ஜெயிக்கிறதாமா முக்கியம். நான் விளையாடுறது யாருக்குமே பிடிக்கல. என்ன பிடிக்காத எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ் இது. இத நான் விடுறதா இல்லம்மா. ஐயோ பூங்கொடி, இத்தனை நாளா அப்பா என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நான் தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ண எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? பூங்கொடி, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை ஜெயிக்க விடாம பண்ணிருவாங்க. பயந்து பயந்து ஓடுறதாமா தோக்குற மாதிரி. தைரியமா எதிர்த்து நின்னு தோத்தா கூட பரவாயில்ல. கண்டிப்பா நான் போட்டியில கலந்துக்குவேன்.
யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. நான் கண்டிப்பா விளையாடுவேம்மா. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் கண்டிப்பா நான் விளையாடுவேன், ஜெயிப்பேன். வரமா. பூங்கொடி, பூங்கொடி, நான் சொல்றத கேளுடி. ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ அம்மா தாயே, இந்த உலகத்துல பிள்ளையே இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பிள்ளைய கொடுக்காம ராட்சசே மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஏமா பிள்ளைய கொடுத்த? பெத்த பொண்ணவே அழிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. பணம் கொடுத்து ஆளை வச்சு தான் பிள்ளைய தானே கடத்தி 2 காலையும் உடைக்கணும்னு சொல்றாரு. இது எந்த விதத்துலமா நியாயம்? கடவுளே, என் பொண்ணு ஜெயிச்சாதானே என் புருஷன் தண்டனை கொடுப்பாரு. என் பொண்ணு ஜெயிக்க வேண்டாமா? எந்த ஒரு தாயும் தான் பொண்ணு ஜெயிக்கணும் தானே சாமி கிட்ட வேண்டுவா. ஆனா நான் முதல்ல என் பொண்ணு தோத்து போயிடணும் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். கடவுளே, நான் மனசார வேண்டிக்கிறேன், என் பொண்ணு தோத்து போயிடணும். அவ ஜெயிக்கிறது முக்கியமா இல்ல அவ உசுரோட இருக்கிறது முக்கியமான்னு கேட்டா, அவ உசுரோட இருக்கிறதே சாமி எனக்கு முக்கியம். என் பொண்ணு தோத்துறணும், என் பொண்ணு ஜெயிச்சிடக்கூடாது. அவளை எப்படியாவது தோக்க வச்சிரு, அவ ஜெயிச்சிடக்கூடாது. உன் மேல பாரத்தை போட்டுட்டு நீ அவளை காப்பாத்தணும்.